இப்போ கும்பராசிக்காரங்க என்ன பண்ணலாம்னாங்க சார், கண்டிப்பாக அவங்க வந்து கழுத்தில் ஒரு தங்க செயின் போடுறது, ஆணோ பெண்ணோ 2 பேருமே வந்து கழுத்தில் வந்து ஒரு தங்க நகை வந்து செயின் போடுறது ரொம்ப நல்லது. மாசத்துல ஒரு முறையாவது எப்போ அவங்க வீட்டில் இருப்பாங்களோ அப்போ வந்து குளிக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சம் காய்ச்சாத பசும்பால், பேக்கெட் பாலாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குனா, பசும்பாலாக இருந்தாலும் அதை சேர்த்து பசும்பால் கிடைச்சிதுன்னா ரொம்ப நல்லது. குளிக்கிற தண்ணியில் ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் பாலை ஊற்றி குளிக்கும்போது அவங்களுக்கு வந்து பணம் வரும், செல்வ வளம் கட்டாயம் அவங்களுக்கு நல்ல ஒரு இது வரும். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் சிவன் கோயிலுக்கு போகும்போது ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ நல்ல எண்ணெய் மாசத்துல ஒரு முறை வாங்கிட்டு போயிட்டு கோயிலுடைய அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். சாமிக்கு தீபம் போடுறதுக்கு பயன்படுத்திக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. தீபம் என்ன நான் ரெஃபர் பண்ணலை, தீபம் என்ன எந்த ஒரு இதுலையும் நான் சொன்னது இல்லை. இது வந்து நல்லெண்ணெய். சனிக்கிழமை பொதுவாக கும்பராசிக்காரங்க சனிக்கிழமை மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுவுமே பண வரவு உண்டாகும். இவங்களுமே நீல நிறத்தில் வஸ்திரம் வந்து பயன்படுத்தலாம். இவங்களுமே வந்து நீலப்பூ வந்து சாமிக்கு சாத்தலாம். சங்குப்பூ பயன்படுத்தலாம். சங்குப்பூ டீலாம் கூட இப்போ வந்துடுது, அதை பயன்படுத்தலாம். இவங்களுமே வந்து என்னென்னா கோயிலுக்கு போகிறோமா நல்லெண்ணெய் மாசத்துல ஒரு முறை அவங்களால என்ன முடியுமோ அவளை வந்து நல்லெண்ணெய் வந்து தானம் கொடுக்கலாம். சனிக்கிழமை பைரவரை வழிபாடு பண்ணுறதும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லதாக இருக்கும். பால் கலந்து குளிக்கிறது ரொம்ப நல்லது. கழுத்தில் தங்க நகை போகிறதோ இவங்களுக்கு வந்து செல்வ வளத்தை வந்து அதிகரிக்கும். நம்ம மீனராசிக்கு போகலாமாங்க சார்? கும்பராசி முடிஞ்சிச்சு. நிறைய சரிகள் வந்து அடுத்து சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. நிறைய பரிகாரங்கள் சரி. அடுத்தது வந்து மீனராசியில் இருக்கீங்க, மீனராசிக்கான கமெண்ட்ஸ் தான் இப்போ சொல்றாங்க, நோட் பண்ணிக்க. ஓகே. கும்பராசிக்காரங்களுக்கு நான் பதிவு குறைவாக நான் சொல்லலை. அவங்க வந்து அந்த பால் குளிக்கும் போது ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றி, ஆமாம் சார், கும்பராசிக்காரங்களுக்கு நான் குறைவாக சொன்னேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த குளிக்கும் போது கொஞ்சம் கடைசியாக இது பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணியில் பாலை சேர்த்து குளிக்கும் போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டான தேவைகள் நிறைவாகும், செல்வ வளம் உண்டாகும். இதுவே பெரிய ரெமெடி. இந்த ஒன்றை செய்யறதே அவங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய ஃபாலோ பண்ணாதீங்க. இது ஒன்றுலேயே அவங்களுக்கு தேவை கிடைக்கும். ஆமாங்க சார். சனிக்கிழமை விரதம் இருக்கலாம். சங்கு பூ கிடைச்சதுன்னா சங்கு பூவை பயன்படுத்தலாம். இதுவே போதுங்க சார். மீன ராசிக்காரங்களுக்கு நம்ம போயிடலாங்க சார்.